அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு பெருத்த சந்தேகம், அதனால நம்மளே வெரிஃபை பண்ணிடலாம், களத்துல இறங்கிடலாம் அப்படிங்கிறது போல அவர் போடக்கூடிய அவரோட ட்ரூத்துங்கிறது அவரோட சோசியல் மீடியா அவங்க வச்சுக்கிறாரு. அந்த சோசியல் மீடியால இப்படித்தான் போட்டிருக்காரா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு மக்களே உங்கள் முன்னாடி அந்த லிங்கோட நான் வைக்கிறேன், பாத்துக்கங்க. இந்த லிங்க் தான் அந்த இடத்துல நீங்க போய் தேடினீங்கன்னா இந்த போஸ்ட் இருக்குது. டெலீட் பண்ணிட்டாரா என்னன்றத இந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆனா ஆதாரத்துக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். உண்மைதான், வெரிஃபைடு தான். என்னடா சொல்லு சீக்கிரமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, த ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறது ஃபுல்லா ஓபன், ரெடி ஃபார் ஃபுல் பேசேஜ், தேங்க்யூ அப்படிங்கிற சொல்லிக்கிறார். ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் யார் சொல்றாங்க? ஈரானா? இல்ல. யார் சொல்றாங்க? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கிட்டார். அதாவது ஈரான் சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு, வேர்டுல தெளிவா இருக்கணும். நீங்க நாளைக்கு என்னத்த வேணா பேசுவீங்க, என்னது அரேபியன் கல்ஃபா? எப்படி பேர் மாத்துனீங்க? இங்க வாங்க வாங்க, என்னன்னு பேர் மாத்துனீங்க? பெர்சியன் கல்ஃப அரேபியன் கல்ஃப்னு மாத்துவீங்களா? போடுங்க, இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் போடுங்க அப்படிங்கறது போல அழுத்தங்கள் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. அப்ப பேசிக்கலாம், இல்லைன்னா சண்டைக்கு வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறார் இந்த உலகத்துக்கு. அடுத்தடுத்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடுச்சு, பிசினஸ்க்கு தயாராயிடுச்சு, ஃபுல் பேசேஜ். நேவல் பிளாக்கேடுங்கிறது இருக்கு, நாங்க போட்டது இருக்கு, அது ஃபுல் எஃபெக்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பாத்தீங்கன்னா போயிட்டு வரக்கூடிய டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க விடுறோம். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பண்ணா போக்குவரத்து எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால சீக்கிரமா பாத்தீங்கன்னா குயிக்கா என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நெகோசியேஷன்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு ஏற்றபடி இருக்கணும். தேங்க்யூ ஃபார் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிறதோட போட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு பார்த்தா அந்த நியூக்ளியர் டஸ்ட் நாங்க கிரியேட் பண்ண முடியா, B2 பாம்பர்ஸ், அது எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துடணும். மணி எல்லாம் எந்த எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. எந்த ஃபார்ம்லயும் பார்த்தீங்கன்னா எந்த டீலையும் பார்த்தீங்கன்னா லெபனான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. லெபனானோட சீஸ்ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா இது தனிதான். அதுக்கு ஈரானுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இஸ்புல்லாவோட சீஸ்ஃபயருக்கும் ஈரானுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லெபனான்ல குண்டு போறதுக்கு அளவுடு கிடையாது. போதும், ப்ராஹிபிட்டட், இனஃப் இஸ் இனஃப். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேங்க்யூ அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் நிறைய போஸ்ட் போட்டுக்கிறார். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஓப்பனே ஆகி போச்சு. இப்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேட்டோல இருந்து, எங்க ஹெல்ப் பண்ணட்டுங்களா அப்படிங்கிறது போல. நான் சொல்லிட்டேன். இது மட்டும் கேப்சூல போட்டுக்கிறார். ஐ டோல்டு தம் டு ஸ்டே அவே. கொஞ்சம் வெளியே போறீங்களா, நானே எல்லாத்தையும் முடிச்சாச்சு, அதனால வெளியே போயிருங்க அப்படிங்கிறது போல. வேணும்னா ஆயில் வேணா எடுத்துட்டு போங்க, உதவிகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ட்ரம்பர்கள் பாத்தீங்கன்னா திரும்ப சொல்லிக்கிறாரு. பேப்பர் டைகர், யூஸ்லெஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தெளிவான விஷயங்கள் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாம கன்னி வெடிகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஈரான், அதெல்லாம் அமெரிக்கா ரிமூவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லை ஈரானோட சேர்ந்து ரிமூவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர். அப்புறம் இல்லாம திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், லெபனானோட டீல் வேற, இது வேற. நம்ம லெபனான கிரேட் அகைனா மாத்தலாம். MLGA மெகாக் மேல மெலுகா அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா இவர் தரப்பு திருப்பியும் ஒரு நாட்டையும் கிரேட் ஆக்குறதுக்காக அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல ஈரான் இதுக்கப்புறம் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதம் உலகத்துக்கு எகைன்ஸ்டே மேல இது நடக்காது அப்படிங்கிறதால அவர் தரப்பு நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, போஸ்ட், அந்த போஸ்டுக்கு அப்புறம் தான் மற்ற போஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்காரு ஈரானுக்கு. அந்த ஸ்ட்ரைட் உங்களுக்கு தான் தங்கம் அப்படிங்கறத போல சொல்லியிருக்கிறார். சரி, ஓகே. அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் இவர் என்னெல்லாம் சொல்லுவாரு. நம்ம அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லெபனானோட சீஸ்ஃபயர் போட்டதுனால நாங்க கமர்சியல் வெசல்ஸை மட்டும் அலோவ் பண்ணோம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல, அதுவும் நாங்க சொல்லக்கூடிய வழிகள்ல தான். புரியுதுங்களா? ரிமைனிங் சீஸ்ஃபயர் பீரியட்ல
இந்த காரிடோர் ரூட் நாங்க அமைச்சிருக்கோம் இல்லையா, அந்த வழியா பர்மிஷன் வாங்கிட்டு போலாம் வரலாம் கமர்ஷியல் வெசலுக்கு. சீஸ்ஃபயர் இருக்கக்கூடிய டைம்ல தான். அதான் அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குலாம் இல்ல. பட் அந்த டைமுக்குள்ள சீஸ்ஃபயர் டைம் பீரியட்குள்ள போலாம் வரலாம். மற்றபடி அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் சொல்லிக்கிறார். ரெண்டாவது, ஈரான் 3 கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க வெசல்ஸ் அந்த வழியா கிராஸ் ஆகுது. எல்லா கமர்ஷியல் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெசல்ஸும் போயிட்டு இருக்க முடியாது கமர்ஷியல் வெசல்ஸ். ரெண்டாவது, மிலிட்டரி வெசல்ஸ்ல வந்து பண்ணா ப்ராஹிபிட்டட். அதாவது ஹோஸ்டைல் கண்ட்ரிஸ், ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கார்கோஸ் எல்லாம் போறதுக்கெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அலௌடு கிடையாது. அது மட்டும் இல்லாம ஷிப் வந்து இந்த ரூட்டை நாங்க எந்த ரூட் சொல்றோமோ அந்த வழியா தான் போய் ஆகணும். வெசல்ஸ் எல்லாமே ஈரானோட ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, நேவல் ஃபோர்ஸ், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வந்தா தான் அலோவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கமாண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அதெல்லாம் இருக்கக்கூடாது, இல்லாம இருந்து நாங்க சொல்லக்கூடிய வழிகளில் போச்சுன்னா போகலாம். எல்லா வண்டிகளுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க செலக்டடா தான் அனுப்புவோம் அப்படிங்கிற. இதுல அவங்க சொன்னதுக்கு ஏற்ப இப்ப நேவல் மேரிடைம் ரூட் எடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஈரான் சொல்ற மாதிரி மேட்ச் ஆகுது. ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எந்த கப்பலும் வெளியே போகல. ஈரானோட வழிகள்ல தான் இப்ப வரைக்கும் வெளியே போயிட்டு இருக்கு. ஒரு கப்பல் கூட, யார் எவ்வளவு கப்பல் வேணா கணக்கெடுத்துக்கலாம், அதுல எந்த ஒரு கப்பல் கூட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஈரான் சொல்லாத வழியில போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, போகவும் கிடையாது. இதை 100% வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டும் உறுதி செய்யறாங்க. மேரிடைம் மேப்பும் தான் சொல்லுது. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் கன்னி வெடிகள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ ஈரான் கிட்ட பர்மிஷன் இல்லாம நான் போவேன்னு எந்த ஒரு கப்பலும் கிராஸ் ஆகவே இல்லை சீஸ்ஃபயர் போட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும். இதெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். போலாம் 20 ஷிப் போலாம், 30 ஷிப் போலாம், பட் அது எல்லாமே ஈரானோட பர்மிஷன் உட்பட்டு போயிருக்கு அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இல்ல என்னன்னா அந்த இதுல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆயிருக்கும் மேப், அதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். பல ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பு கேட்டதுக்கு அப்புறமா ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கிறதுக்காக வந்திருக்கு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போயிடுச்சு பர்மிஷன் இல்லாதனால. அதனால சில கப்பல்கள் மட்டும் போறது நம்மளால பாக்கலாம். ஒன்னு ஃபுல்லி ஓப்பன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது கிடையாது, செலக்டட் தான், அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது, CNN தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானோட ஃப்ரோஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸ், அவங்க மேல போடக்கூடிய சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஈரான். அதுல $20 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷனுக்கு முன்னாடி ஓபன் பண்ணலாமா அப்படிங்கிற யோசிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் ஈரான் டேர்ம்ஸ்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் ஆகுது? லெபனான் சீஸ்ஃபயர் வந்ததுனால இப்ப இங்க ஓபன் ஆகுது. அதான் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சனான இஸ்மாயில் பாஜி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷிப் டிராபிக் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கும், டிட்டர்மைன்டு ரூட்ல, நாங்க சொல்லக்கூடிய ரூட்ல தான் நடக்கும், கண்டிஷன்ஸின் அடிப்படையில தான் அதை நாங்க அலோவ் பண்ணுவோம், ஈரானோட ஆத்தரைஸ் பண்ணி தான் போகணும். ரெண்டாவது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா கார்டு பண்றதுங்கிறது எங்களோட கட்டுப்பாடு, நாங்க தான் அதை செய்வோம். இதுல எந்த ஒரு காம்ப்ரமைசேஷனும் இருக்காது. கேரண்டிஸ், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மக்களோட உரிமை. அது மட்டும் இல்லாம இங்க என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம்ல எங்கேயும் போறதில்ல, யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண போறதும் கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கானது, அதுவும் முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற டைமுக்கு லெபனான்ல சீஸ்ஃபயர் போடுற வரைக்கும் தான் இங்க ஓபன் செய்யப்படும். அது வரைக்கும் தான் இது எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண முடியாது. இது புரியுதுங்களா? சீஸ்ஃபயர்ங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குலாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து கிளியரா எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அவர் இப்போன்ட்டு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயமும் நடக்கக்கூடிய விஷயமும் வேற மாதிரி இருக்கு. அதாவது அவங்க மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் இது வந்து பெருசு பண்ணாம விட்டுறணும். சும்மா ட்ரம்ப் அவர்களை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறதுங்கிறது வேண்டாத வேலை. சும்மா அவரை பிடிச்ச அந்த CNN இருக்கட்டும், இந்த நேரங்கள் நியூயார்க் நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படி இப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களும் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வேண்டாத வேலைங்க. நீங்க பாட்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒண்ணு சொல்லி அப்புறம் அவர் ஏதாவது கோவப்பட்டு இல்ல ஏதாவதுன்னா என்ன செய்யறது, ஹிட்லர் மாதிரி எப்படிங்க இதெல்லாம் சரி வருங்களா? ஈரானோட டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிறாங்கன்னு விட்டுட்டு போக வேண்டியதான், அதை குடிச்சிட்டு
சும்மா அவரை வந்து கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவரு கோவப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது இல்லையா? ஒரு கஷ்டமாயி போயிராதா? தலைவர் உங்க நாட்டு தலைவர் தானே, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு போங்களேன். என்ன நெகோசியேஷன் டேபிளுக்கு ஈரானோட டெர்ம்ஸ்ல போறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விகள். பட் இருந்தாலும் பல அனலிஸ்டுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மீடியாக்கள் விடுற மாதிரி இல்ல, ரோஸ்ட் பண்றாங்க, அப்படியே போட்டு கருன்னு கருக்கி எடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஈரானோட நெகோசியேஷன் என்ன மாதிரி நடக்க போகுது, ஈரானுக்கு என்னென்ன ஃபேவர்ஸ் நடக்க போகுது. டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி, பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் அமெரிக்கா இழந்துட்டாங்க. இப்போ பவர்ஃபுல் நேஷன் அப்படிங்க இந்த பிராந்தியத்துல ஈரானா மாத்தி நிக்குது. இஸ்ரேல் சொன்ன மாதிரி இந்த ரீஜனோட டைனாமிக்ஸே சேஞ்ச் ஆகுனார் இல்லையா, மாறிடுச்சு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இஸ்ரேல் லெபனானை தாக்குறது நிறுத்திக்கிறாங்க. லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சில பகுதிகளுக்குள்ள வந்து இஸ்ரேல் கொடியேற்றக்கூடிய அந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தா பிச்சு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இடிபாடுகள் நிறைய இடத்துல வந்து பண்ண வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, சூறையாடி இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா சீஸ்ஃபயர் இருக்கு, லெபனான்ல இருக்கு, கமர்ஷியல் விஷனுக்கு ஓப்பனா இருக்கு. பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடக்க இருக்கு. அதுல எந்த அளவுக்கு ஒத்து வர போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட இதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல் தான். இதுல அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம். ஈரான் அதை தரமாட்டேன்ட்டாங்க, அமெரிக்கா அதை விட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு வேணுங்கிறாங்க. அது கொஞ்சம் சிக்கல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம். அதை வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் நாங்க செய்ய மாட்டேன்னு ஈரான் ஃபர்ஸ்ட் இருந்தே இருக்காங்க, நீ அலோவ் பண்ணாலே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அவங்க இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட கண்ட்ரோல். 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகள்லாம் போயிடணும். 5வது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெப்பரேஷன்ஸ், அப்புறம் ஈரானோட அசெட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் 6வது. இந்த பாயிண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு நிறைவேறுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா கமாண்ட், சென்ட்ரல் கமாண்ட் இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது உறுதிப்படுத்தப்படல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. ஒரு வேலை நடக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் ஆப்பிரிக்கா கமாண்டுக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு ஆப்பிரிக்கா கமாண்டுக்குள்ள போயிருவாங்க, அதாவது ஆப்பிரிக்காவை நோக்கி போயிருவாங்க அப்படிங்கிற செய்திகள் புரிஞ்சுக்க முடியுது. செங்கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க படைகள் ரிட்ரீட் ஆயிட்டு போயிருவாங்க. ஜார்டன்ல அமெரிக்க படைகள் இருக்கும். சிரியா, ஈராக் போன்ற நாடுகள் வந்து ஃபுல்லாவே இவாக்குவேட் ஆயிட்டாங்க அமெரிக்கா. கல்ஃப் நாடுகள்ல சவுதி, யுஏஇ, கத்தர், பெஹ்ரின் இங்க இருந்து எல்லாமே கிளம்பிடுவாங்க. ஜோர்டன்ல மட்டும் அவங்களோட கட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிறவங்கள பேசப்பட்டுட்டு வருது அரசல் புரசலா. இது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஈரானுக்கு மாபெரும் வெற்றி அது மாறிடும். எப்படி ரஷ்யால வெற்றி பரேட்லாம் நடத்துறாங்க அதே போல இங்க ஈரானும் இது போல வெற்றி பரேட் நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் எந்தெந்த பகுதிகள் இருந்து பின்வாங்குவாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு. இது போல உட்காந்து பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சும்மா ஈகோவை தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீடியாக்கள் வந்து, அதுக்கப்புறம் வெறும் சிக்கலாகி போயிடும். திரும்பி போர்கள் வெடிச்சதுன்னா மிக பெரும் அழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.